நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2க்கு இதே மாதிரி ஒரு எஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு இந்த இடத்துல 2 டைப் ஆஃப் ஹெட் நான் உங்களுக்கு வரைகிறதுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹெட் பார்ட் போடனா போட்டுக்கலாம். இன்னொரு பார்ட்டும் நான் உங்களுக்கு பக்கத்துலேயே ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு அகெயின் இதே மாதிரி ஒரு எஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இந்த நெக் ஏரியாவில் மட்டும் இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஹெட் வரும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பீகாக்கோட ஹெட் கொடுக்கனா கொடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கனா கொடுத்துக்கலாம். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி 2 டைப்லேயும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போது செகண்டாக நான் போட்டேன்ல, ஸோ அந்த மாதிரி மாடல்லையே உங்களுக்கு ஒரு பீகாக்கு நெக்ஸ்ட்டு ஃபெதர் பார்ட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைனுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு எஸ் பார்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி ட்ரா பண்ணிட்டு மேலே ஒரு ஹெட் பார்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் வளைச்சி கொண்டு போய் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணி இந்த ஏரியாவில் நீங்கள் இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஹாஃப் செமி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இப்படி போட்டுக்க போகிறோம். இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த செமி சர்க்கிள் ட்ரா பண்ணோம்ல, இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இப்போ கீழே போட்டோம்ல, இந்த எஸ்ஸில் கம்ப்ளீட் பண்ணோம்ல, இதை கொஞ்சம் கர்வ் மாதிரி இப்படி வளைச்சி கொண்டு வந்துட்டு இதை கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துட்டு இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பீகாக்கோடைய பாடி பார்ட் கிடச்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அகெயின் நான் இதே மாதிரி உங்களுக்கு போட்டுட்டு மேலே உங்களுக்கு அந்த பீகாக்கில் ஒரு கொண்டை இருக்கும்ல, ஸோ அந்த பார்ட்டை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அகெயின் இதுதான் உங்களுக்கு பேசிக் பார்ட்டாக வரும். ஓகேவா? ஸோ அகெயின் ஒரு எஸ் மாதிரி போட்டுக்க போகிறேன். ஒரு எஸ் மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல ஹெட் பார்ட்டுக்கு ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணி கொண்டு போயிட்டு இதை இங்கேருந்து இப்படி கொண்டு வந்துக்க போகிறேன். கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிட்டு
இந்த இடத்துல இருந்து இதை இப்படி கொண்டு வந்து வளைச்சி கொண்டு வந்து இப்படி கொடுத்துட்டு இங்கேருந்து இதை கொண்டு போய் இங்கே ஜாயின் பண்ணிக்க போகிறேன். அகெயின் இந்த இடத்துல உள்ளதை இங்கே இப்படி வளைச்சி கொண்டு வந்துட்டு இங்கேருந்து கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்படி போட்டுட்டு இப்போது இதில் ஐக்கு நீங்கள் வெறும் டாட் மாதிரி இப்போ இங்கே வச்சு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வெறும் டாட் மாதிரி வச்சாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு இப்படி சென்டரில் ஒரு டாட் வச்சாலும் ஓகே தான். ஸோ நான் இந்த மாதிரி இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு டாட் வச்சுக்க போகிறேன். போட்டுட்டு மேலே இந்த கொண்ட ஏரியாவுக்கு இப்படி கொண்டு வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். அகைன் இதுக்கு மேலே இந்த லீஃப் டிசைன்லலாம் போட்டோம்ல, இப்படி கொண்டு வந்து இப்படி வளைச்சி விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வந்து இதை ஃபில் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு லீஃப் டிசைனில் நம்ம போட்டோம்ல அந்த மாதிரி கொடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல அதோடைய பீக் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்படி வளைச்சி ட்ரா பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு அகைன் இதுக்கு மேலே போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு ஸ்பைரல் மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே இப்படி கொண்டு போயிட்டு இப்படி லீஃப் டிசைனில் போட்டோம்ல, ஸோ அதே மாதிரி போட்டுட்டு இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பீகாக் டிசைனோட பாடி பார்ட் போட்டுடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக் ஃபெதர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா?